எதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு பொய் சொன்னீங்க? நான் சொன்னது பொய் கிடையாது. உண்மையும் கிடையாது. நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லை. நானும் அவரும் நேருக்கு நேரா பேசிக்க மாட்டோம். நான் அவரை கேட்க வேண்டியது, அவர் எனக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் என் மனசுக்குள்ள வந்துடும். என்ன கந்தர்வர்கள் பேசுற மாதிரி பேசுறீங்க? அப்படி கூட வச்சுக்கலாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க இல்ல, வேற எங்க இருக்காரு? தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க? இதே இடத்துல தான். அப்ப சந்திக்கிறது? சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அவரே வரலாம். வந்தாதான் தரிசனம். எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் நான் நேர்ல போய் சந்திக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? வேற ஏதாவது தப்பான காரியத்தை நீங்க பண்றீங்களா? மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. பயமுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் அனுபவிக்க வைப்போம். சக்தி இருந்தா காட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட சக்தியை காட்டுறதுக்காக நாங்க வித்தைகளை கத்துக்கிறது இல்ல. எங்க தவத்துக்காக அது தேவைப்பட்டா அதை நாங்க பயன்படுத்துவோம். காரணம் இல்லாம பயன்படுத்தினா நல்ல சக்தியா இருக்கிறது தீய சக்தியா மாறிடும். பேச விட்டா போதுமே. அந்தி சாயிற வரைக்கும் பெரியவர் தரிசனம் கிடையாது. அப்படின்னா பேசி பிரயோஜனம் கிடையாது. புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா நெய்வேத்தியத்துக்கு? வாங்க போலாம். சமையல் ஆயிருக்கும். சைவ சமையல் தானே? எங்களுக்கு அதுல வித்தியாசமெல்லாம் தெரியாது. அந்த நிமிஷம் கையில கிடைக்கிறத கொண்டு நாங்க அதை சமைச்சிருவோம். ஆனா நாங்க அப்படி சாப்பிட முடியாது மணிகண்டா. சைவத்தை தவிர வேற எதையும் தொட மாட்டோம். மாமிசமா இருந்தா அதை கண்ணால கூட பார்க்க மாட்டோம். சரி, என்ன இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க. வீட்டுல பசின்னு சொன்னா என் பொண்டாட்டி எதுவும் இல்லைனாலும் உப்பாவை கிண்டி கொஞ்சம் ஊறுகாய வச்சாவது கொடுத்துருவா. சுலோச்சனா கையால சாப்பிட்டு நிம்மதியா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருப்பேன். இந்நேரம் எல்லாம் என் தலைவிதி. விதியை யாரால மாத்த முடியும்? நீங்க தேடுனா அவரு கிடைக்க மாட்டாரு. அதனால வாயை மூடிட்டு என் பின்னாடியே வாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆகட்டும். ஏற்கனவே பயங்கரமான காடு இது. சாத்தான் சக்திகள்லாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் கோபத்துக்கும் ஆளாக வேண்டாம். வாங்க சாமி வாங்க. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காம இவரு பின்னாடியே போயிடலாம். சாத்தானோ இல்ல மோகினி பிசாசோ வந்துருச்சுன்னா அப்புறம் கஷ்டம். வாங்க வாங்க, சீக்கிரமா போயிடலாம். சுந்தரி, ஒரு நிமிஷம். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எனக்கு என்ன ஒரு வேலையா ரெண்டு வேலையா? பஞ்சாட்சரிக்கு வயிற்றுச்சல். வேலை போட்டு கொடுத்தோன்னு எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டுறாரு. அங்க போய் அதை வாங்கிட்டு வா, பிரசாதத்துக்கு தேவையான பொருட்களுக்கு லிஸ்ட போடு, அது இதுன்னு எல்லா வேலையும் எனக்கே கொடுக்கறாரு. நீ கோவிலே சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். படிக்கட்டெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு சோர்ந்து போய் உட்காருவ. நான் அடிக்கடி வந்து உன்னை பாப்பேன். இப்பெல்லாம் உன்னை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லூசு, வேலை அதிகமா இருக்குன்னு பழைய வேலையை கட்டிட்டு ஆடணும்ன்றியா? வேலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. கோவில்ல கணக்கு எழுதுற வேலைன்னா சும்மாவா? மரியாதை அதிகமா இருக்கும்ல. சரி, ரொம்ப பசிக்குது, அப்புறம் பார்க்கலாம். சுந்தரி, ஒரு நிமிஷம் இரு. தேசிகருன்னு கோவில தேடினாரு. உன்னை பார்க்கல, அதனால லெட்டர் கொடுத்தாரு. இதை படிச்சுட்டு அவரை போய் நீ சந்திப்பியா? அம்மா தாயே சௌடேஸ்வரி தேவி, உன் மூலமா சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் தேவைமா. சில பிரச்சனைகளுக்கு உன்னால மட்டும்தான் பரிகாரமும் சொல்ல முடியும். எனக்கு திரிபுர சுந்தரியோட ஜென்ம ரகசியத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. போன ஜென்மத்துல இந்த திரிபுர சுந்தரி இளவரசி மயூரி தேவியா இருந்திருக்கா. அந்த ஜென்மத்துல தன்னோட 21வது வயசுல அவ அகால மரணம் அடைஞ்சிட்டா. அதுவும் சும்மா இல்ல, அந்த மகமாயியோட திவ்ய சுரூபமான ஸ்ரீ சக்கரத்தை காப்பாத்திட்டு இருக்கிற நேரத்துல அதுக்காக போராடும் போது எதிரிகளோட தாக்குதலுக்கு ஆளாகி அவ உயிரை விட்டா. அவ உயிரை விடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கும் போது உன்னுடைய எதிரிகள் தான் என்ன சாகடிக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கியேன்னு கோபத்துல ஒரு சபதத்தை எடுத்தா. எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்ததுன்னா நான் உனக்கு எதிரியா தான் பிறப்பேன்னு சபதம் எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவ இறந்துட்டா. அந்த மயூரி தேவி இந்த ஜென்மத்துல சுந்தரியா பிறந்திருக்கா. அவ மகமாயிய பார்த்தா எரிஞ்சி விழறா. அவளை தன் எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சுந்தரிக்கும் 21 வயசுல மரணம்னு அவ ஜாதகத்துல போட்டு இருக்கு. அந்த விஷயமா தாம்மா
உங்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன் சௌடியம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. என்னுடைய சந்தேகங்களுக்கு பரிகாரம் சொல்லு தாயே. கேள். சாப்பிட வருவேன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீ இங்க என்ன தேடிட்டு இருக்க? தேசிகரு பங்காரி கையில எனக்குன்னு ஏதோ லெட்டர் கொடுத்து அனுப்புனாரு. அவனும் கொண்டு வந்து கொடுத்தான். நான் இப்போ பயங்கர பசியில இருந்தேனா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ அதை எங்கேயோ வச்சு மறந்து போயிட்டேன். அந்த தேசிகரு உன்னை தேடிக்கிட்டு வீட்டுக்கு கூட வந்திருந்தாரு சுந்தரி. உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டதுக்கு உன்கிட்ட தான் சொல்லணும்னு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு போனாரு. ஐயோ, அவர் சொல்ல வேண்டியதுதான் லெட்டர்ல எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர் கிடைக்க மாட்டேங்குதே. மொத்த வீடு தேடியாச்சுமா, இந்த இடம் மட்டும்தான் பார்க்கல. அதான் பார்க்கறேன். தாயே சௌடேஸ்வரி, உன் முன்னாடி நான் எதுவுமே இல்லை. ஆனா இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன்னு என் மேல கோவப்படக்கூடாது. என்னுடைய தவறுகளை நீ தான் மன்னிக்கணும். சுந்தரிய அந்த மகமாய் தான் ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்புக்காக இந்த ஜென்மத்துல பிறக்க வச்சிருக்கா. ஆனா அந்த மகமாயியோட குழந்தையான அந்த பொண்ணுக்கு ஏன் அகால மரணங்கிற முடிவு? அது அகால மரணம் அல்ல. அவள் பூமியில் பிறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீசக்கரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே அவள் பிறந்திருக்கிறாள். திரிபுர சுந்தரி. அவள் அந்த கடமையை செய்து முடித்தவுடன் சுந்தரியின் பிறப்பின் காரணம் முடிந்துவிடும். அவளின் ஜென்ம யாத்திரையின் கடைசியில் அவளுடைய ஆன்மா நேராக மகமாயியின் பாதத்தில் ஐக்கியமாகிவிடும். அவளுடைய ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்கும். ஆனா சுந்தரி பிறந்ததுலேருந்தே மகமாயிக்கு எதிரியாவே இருக்கா. ஸ்ரீசக்கரத்தை வெறுத்து ஒதுக்குறாளே. அப்படி இருக்கும்போது ஸ்ரீசக்கரத்தை அவளால எப்படிமா பாதுகாக்க முடியும்? தெய்வத்தின் மீது பகை அவளின் பூர்வ ஜென்மத்தின் சபதத்தோடு ஒட்டி கொண்டு வந்திருக்கும் அவலட்சணம். அந்த பகையை அவள் விட்டு கொடுக்கும் வரை அவள் போக வேண்டிய வழி அவளுக்கு தெரியாது. அவ மூளை மழுங்கி போயிருக்குமா. எப்பவும் மகமாயியே திட்டிக்கிட்டே இருக்கா. இது அவளுக்கு கேடுகாலம் இல்லாம வேற என்ன? அந்த மகமாயி அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அவளை ஏன் தன்னுடைய பக்தையா மாத்திக்க கூடாது தாயே? 20 வருஷமா அந்த தெய்வத்துக்கு எதிரியாவே விட்டு வச்சிட்டாளே அந்த தாய். ஏம்மா? மனிதர்கள் தெய்வத்தை நம்பியே ஆக வேண்டும் என்று எந்த தெய்வமும் யாரையும் வற்புறுத்துவதில்லை. தெய்வத்தை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அவரவருடைய இஷ்டம். அதனால்தான் மனிதனுக்கு மட்டும் பாவம் புண்ணியம் சேருவது. ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இயற்கையின் நியதியை அது பின்பற்றுகின்றன. மனிதனுக்கு தெய்வம் கொடுத்திருந்த சுதந்திரம் அவனுக்கு பலமாகவும் இருக்கும், அவனுடைய பலகீனமாகவும் மாறலாம். பொதுவாக மனிதர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது சகஜம். தாயே, நீயும் ஒரு மகா சக்தி தான். நீ மனசு வச்சனா அந்த சுந்தரியோட மனசை தெளிவுபடுத்த முடியாதா தாயே? அவ மனசுல தெய்வ பக்தியை உண்டாக்க முடியாதா? அவளுக்கு பதிலா நான் உன்னை கேட்டுக்கிறம்மா.